சமீபத்துல அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நடக்குது ஊர்ல. குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. 90s உண்மையிலேயே நடந்தது. பெட்ரோல் ஷார்டேஜ்லாம் நடந்துச்சு. அந்த பேக்டரா வச்சு தான் கதை ஆரம்பிக்கும். ஓடவா விடுறாங்க. ஃப்ளோர் சண்டை நடந்தா இங்க என்னப்பா பிரச்சனை வரப்போகுதுன்ற ஒரு ஐடியாலஜி இருந்திருக்கும். வந்தாதான் தெரியும் என்ன பிரச்சனை. முக்கியமா டைரக்டர் போட்ட ட்வீட் என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க, இன்டர்வல்ல ரிவீல் பண்ணிடாதீங்க, ஏன்னா படம் அப்படி ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. நான் வந்து என் டப்பன போர்ஷன் வரைக்கும் தான் பார்த்தேன். அதுவே ஒரு ரீல் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்ன்னு இழுத்துருவாரு. பாத்துருவோம். அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு, எப்படியும் 4 லட்ச ரூபா தரும். மதுரையில் ஒரு பண்ணை வீடு பார்த்துருக்கேன். 4 லட்சம் தேரன்றோம். ஸோ இப்போ இவன் தாண்டா ஏதோ பண்றான். எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் நடிச்சது நீங்க பாத்தீங்களா? இல்ல, ட்ரைலர்ல இருக்காரு அவர். மீன் ஃப்ராக்ஷன்ல மிஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அது கண்டே பிடிக்க முடியாது, இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சீனு மழைனால செட்டு ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு, அதனால வேற சீன் ஷூட் பண்றோம். அவருக்கு அந்த இது போல அவர் வேற சீன் நினைச்சுதான் ஓகே செட்டுக்கு வந்துட்டாரு. பக்கம் பக்கமாக அது டைலாக் நானும் இருக்கேன் அந்த சீன்ல. ஐயோ டேரக்டர் டென்ஷனா எல்லாரும் திட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நிமிஷம் தாங்க பார்த்தாரு, முடிச்சாரு. சாமி டு விட்னஸ் இட் இன் ஃப்ரண்ட்ல. கண்டிப்பா ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் திங்ஸ், பட் அது ஒரு மெயின் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். இந்த கேரக்டர் ஐ திங்க் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி யூல் பி வித் தனுஷ் சார் ஃபுல்லா அந்த படத்துல இருக்க மாதிரி. இந்த கேரக்டர் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தது? அண்ட் இந்த கேரக்டருடைய இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு விக்னேஷ் ராஜா சொன்னப்போ உங்களுக்குள்ள அது எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் ராஜா சார் வந்து அசோக் வச்சு படம் பண்ணார்ல, போர் தொழில். ஸோ அதுக்கு அப்படிதான் ப்ளூ ஸ்டார் பார்த்தார். ஃபர்ஸ்ட் டே பார்த்தாரு. எனக்கு அப்போ அவர் யாருன்னு தெரியாது. ஓகே, ஆக்சுவலி நான் அவரை பார்க்கல அன்னைக்கு. அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் டே உங்க கூட தான் பார்த்தேன். அவர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவர் ஒரு கதை பண்றாரு, தனுஷ் சார் தான் நடிக்கிறாரு, வேல்ஸ்ல ப்ரொடக்ஷன்ல. அதுல ஒரு உங்களோட பேர் இருக்கு, ஒரு முக்கியமான கேரக்டர்ன்றது எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனா டைரக்டர் கூப்பிடல, அஃபிஷியலா எனக்கு எந்த நியூஸும் வரல. என்னடா இது நமக்கே தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால் பண்ணி, சார் உங்களை மீட் பண்ணோம், இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், சரி வாங்க மீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹி டோல் ப்ளூ ஸ்டார்ல ஐ லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே எனக்கு அந்த முருகேசன் கேரக்டருக்கு நீங்க பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அதனால டைம் ஒரு 3 monthsல எனக்கு கொஞ்சம் ப்ளூ ஸ்டார் திருப்பியுமா வெயிட் அப்படின்னு நினைச்சேன். பட் அவர் அந்த அளவுக்கு குறைக்கலன்னா கூட அந்த நேரத்தில் ஐ ஒர்க் ஆன் மை வெயிட். ஆனால் அதில் என்னன்னா ஜான்ல போறதா இருந்துச்சு. ஸோ தள்ளி 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 போச்சு. கரெக்டாக பராசக்தி ஷூட்ல தான் இதுவும் வந்துச்சு. ஓகே, ஸோ டாபிக் வேற எங்கே போகுது. நான் கதை சொன்னார் என்கிட்ட. கதை சொன்னோன்னே அவுட்லைன் ஃபுல் கதையும் சொன்னார். தென் ஹி கேம் மீ த ஸ்கிரிப்ட். ஓகே, முடிச்சுட்டு சரி நான் கால் பண்ணுறேன். சரி என்னடா இருக்குமா இல்லையா தெரில. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ப்ரோ நான் ஒரு 3 சீன் பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன், அது மட்டும் ஒரு வாட்டி நம்ம நாளைக்கு ஷூட் பண்ணலாமா, ஆடிஷன். ஓகே ஓகே சூப்பர் பண்ணலாம். அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவரே வீடியோலாம் எடுத்தார். வேற 2 படத்தில் வர 3 சீன் வந்து ஓகே அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இன்னொரு கேரக்டர் மாதிரி நடிக்க சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் 3 சீன். இதுதான் மெயின் இது சொல்லி ஷூட் பண்ணாரு. ஷூட் பண்ணி மாடிக்கு போனோம். மாடிக்கு போய் எதுவுமே பேசல. என்ன ப்ரோ ப்ரோ இப்போ யாரு நீங்க தான் பண்றீங்க, உங்களுக்கு அப்படித்தானே கேட்டுச்சு மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஓகே, தனுஷ் சார் கூட ஒர்க் பண்றது பெரிய ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஐ திங்க் அவருடைய அந்த கரியர் கிராஃபுமே வந்து இந்த சாலிட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து வேற மாதிரி நூது இளமையில ஒன்று காமிச்சு, திருடா திருடியில் ஒன்று காமிச்சு, அப்படியே அவர் வந்து தன்னைத்தானே வேற மாதிரியான ஒரு தனுஷா வந்து நீங்க மாத்திருக்கிறாரு. அப்படி இருந்து இன்னைக்கு நான் போய் அந்த படம் பார்த்தப்போ இவர் தான் நிஜமாவே அவரா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் கூட நீங்க பேசுறப்போ, சினிமா பத்தி பேசுறதா இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அவருடைய ஐடியாலஜி இப்போ ரொம்ப வேற மாதிரி இருக்கு. நிறைய ஷேர் பண்ணுவார். அப்படி ஆக்சுவலி நான் ஒரு 35 days ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண எல்லா நாள்லையும் சார் கூட தான் காம்பினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா, அதுக்கப்புறம் பிக் ஃபேன் சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஷூட்டில் சரி அவர் வந்து இஸ் இன் திஸ் லெவல், நம்ம வந்து எதாவது பேசணும்னா அர்த்தமாக பேசணும், தேவைன்னா பேசணும் சொல்லிட்டு நான் இருந்தேன். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ வெரி வருவார், 2 நிமிஷம்னா வருவார், நடிப்பார், கேரவான் போவார்.
அன்லெஸ் அண்ட் அன்டில் பெரிய ஒரு இதுவா உட்கார இடம் இல்லை அந்த மாதிரி புரியுது. சரி என்ன பேசுனா ஆனால் அவரே ஒரு நாள் வந்து ம். பேசினார் Okay. படிச்சிருக்கீங்க ம். என்ன பண்ணுறீங்க அப்புறம் நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வறுமையில் இருந்தோம் அப்போவும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் வந்து படத்துக்கு கூப்பிட்டு போனார் ஏவிஎம்க்கு ம். பாட்டி சொல்லி தட்டாது உங்கள் அப்பா படம் தான் அப்படின்னாரு. ம். தென் அவருக்கு நிறைய மெமரிஸுங்க. நான் சின்ன வயசுல டான்ஸ் கிளாஸ் போகும்போது இப்போ சொல்லுவாங்க அந்த ஜெயந்தி மாஸ்டர் கிளாஸ். ஓகே. தனுஷ் சார்லாம் எங்க அப்போ வந்தாரு. அப்போ தெரியாது தனுஷ் சார் யாருன்னு. அவர் இன்ஃபேக்ட் அவர் நடிக்க வரதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நானும் வந்து தெரியுமே உங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேனே, இவ்வளோதான் இருப்பேன் பார்த்துருக்கேன். அப்புறம் அப்பவே வந்து சொல்லுவாங்க பாண்டியராஜ் சார் பையன். ஸோ நிறைய விஷயம் 35 daysல இட் வாஸ் ஃபன்ங்க. ஏன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆக்டர் தனுஷ் சார். ஸோ அவர் படத்தில் பார்த்த பிறகு டு விட்னஸ் அண்ட் அவர் கூட ஒரு நடிக்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, சரியான ஹையாக இருந்துச்சு. நைஸ். வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கே. நோ மேட்டர் தி ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூமெண்ட் வந்து மறக்கவே மாட்டேன். நைஸ் நைஸ். எனக்கு என்னன்னா இப்போ அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஐ திங்க் நீங்க ஒரு 2 years முன்னாடி சம்வேர் அரௌண்ட் 1 or 2 years இல்ல 1 year இல்ல, கரெக்டா 1 year இருக்கும். 1 year முன்னாடி வந்திருக்கு. ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க அதை படிச்சிருப்பீங்க. சமீபத்துல அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நடக்குது ஊர்ல. எக்ஸாக்ட்லி. எப்படி ரிலேட் பண்ணிட்டீங்க? அதான் சொன்னேங்க, அது எங்களுக்கு அதுவா அமைஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது சார் ஃபர்ஸ்ட் மேட்ரே தான் சொன்னாரு, ப்ரோ கல்ஃப் வார் நடக்குது, அது ஒரு லேயரா படத்துல வரும், அந்த டைம்ல நடக்குது, 90s உண்மையிலேயே நடந்தது, பெட்ரோல் ஷார்டேஜ்லாம் நடந்துச்சு, அந்த பேக்டரா வச்சு தான் கதை ஆரம்பிக்குது. கரெக்டா ரிலீஸ் நெருங்கி வரும்போது இந்த நம்ம இது வார் சிச்சுவேஷனு, நமக்கும் பெட்ரோல் இதெல்லாம் இருந்துச்சு, அது ஏதோ சிங்க் ஆச்சுங்க பயங்கரமா. இதுக்கு மேல எப்படிங்க சிங்க் ஆச்சு? 90sக்கு அப்புறம் இப்பதான் அது ஒரு பிரச்சனை வடிக்குதுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல யாருமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா கல்ஃப்ல ஒரு சண்டை நடந்தா இங்க என்னப்பா பிரச்சனை வரப்போகுதுன்ற ஒரு ஐடியாலஜி இருந்திருக்கும். அது வந்தாதான் தெரியும் என்ன பிரச்சனை. ஆமா. ஸோ அது ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் திங்ஸ், பட் அது ஒரு மெயின் இதுவா இருக்கும் படத்துல. ஓகே. சோ இந்த கேரக்டர், இந்த முருகேசனா நீங்க மாறுறதுக்கு நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் ஆர் இந்த கேரக்டருக்குன்னு ஒரு சில நுவான்சஸ் இருக்கும்ல, அத பத்தி. இந்த கேரக்டருக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது ராம்நாட்ல நடக்குது. ஸோ பேசிக்லி யூ ஷுடன்ட் பி ஃபேர். ஓகே. ஸோ அதுக்கு வெயில்ல போய் டேன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். வி யூஸ்ட் மேக்கப். ஆஃப் கோர்ஸ் சினிமான்றது ஒரு பெரிய பொய் தான். அப்புறம் மறுபடியும் ஒரு டேன். ப்ளூ ஸ்டார் உண்மையிலே டேன் ஆயிட்டேன். இது ஏன்னா கேப் ஆகி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார்லாம் வறுத்து எடுத்தாங்க. ஸோ இது வந்து ராமநாதபுரத்துல அது ஒன்று, பிளஸ் ஸ்லாங், மதுரை ஸ்லாங். இப்போ நான் நிறைய இணைய அறியாம கொஞ்சம் சென்னை ஸ்லாங் வந்துடும். டிப்பிக்கலா சென்னை பையன் தான், அது வர்றது நேச்சுரல் தான். ஸோ சில நேரத்தில் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கிறதுனால அதில் ஒர்க் பண்ணோம். அது மோர் தென் ஷூட் டப்பிங்கில் வி ஒர்க். டப்பிங்கில் வந்து செந்தில்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து மதுரைக்காரரு. இஸ் ஆல்சோ டிரெக்டர். ஓகே. அவர் ஜிகர்தண்டால கூட நடிச்சிருப்பாரு. அவர் ஜிகர்தண்டால ஸ்கெட்ச் போட்டதே உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே புரிஞ்சுது. அவர் வந்து பெரிய ஹெல்ப்பா இருந்தார். சவுண்டிங்ல இப்ப நம்ம அது சொல்றதுக்கும் அது டோனா இல்லாம சவுண்டா எப்படி கன்வே பண்ணலாம், அத்தென்டிசிட்டி எப்படி கொண்டு வரலாம்னு நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அண்ட் மோர் தென் தட் நம்ம மோர் படிக்க அந்த கேரக்டருக்குள்ள அந்த மாதிரி என்னோட பெஸ்டா பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமா டைரக்டர் போட்ட ட்வீட் என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க, இன்டர்வல்ல ரிவீல் பண்ணிடாதீங்க, ஏன்னா படம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஆமா. நீங்க ஏதாவது பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? காட்டவே இல்லைங்க என் போர்ஷன் தவிர. சீரியஸா காட்டல. நான் வந்து என் டப்பன போர்ஷன் வரைக்கும் தான் பார்த்தேன். அதுவே ஒரு ரீல் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்ன்னு இழுத்துருவாரு பாத்துறோம். ஸோ பார்க்கல. பட் கதை தெரியும்ல, கதை தெரியும். ஸோ நான் நீங்க ஆடியன்ஸ்ல என்ன பார்த்தாங்களோ தெரியும், அதுதான் நானும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இன்டர்வல் சீன் பத்தி பேசியிருந்தாரு. அது வந்து டெஃபினெட்லி தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த ஐகானிக் இன்டர்வலா இருக்க வாய்ப்பு இருக்கா? நான் வந்து பயங்கரமா பில்டப் கொடுக்குற மாதிரி நான் சொல்லலை. பட் நடிக்கும் போதும் சரி, அது ரொம்ப ஹை பாயிண்டா இருக்கும் படத்தோட. ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் இன்டர்வல் எஸ்பெஷலி. we can expect that one. ஆமா அது இருக்கும். வேணாம் இத்தனை எதுவும் சொல்ல. ஏதாவது உங்ககிட்ட நான் வாங்கிடலாம்னு நானும் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இருக்கு, ஒரு வாரம் தானே இருக்கு. ஆமா கண்டிப்பா so much looking forward for that film. And அதை தாண்டி உங்க வட்டம் ஒன்று இருக்குல்ல, உங்களுடைய சினிமா வட்டம், the people who is very close to you, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? லைக் எதுக்கு ட்ரெய்லருக்கு?
ட்ரைலர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா நீ வருது ரொம்ப நீ ஏதோ படத்துல பண்ண போற அந்த ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. மதுரையில ஒரு பண்ணை வீடு பார்த்திருக்கேன். பார்த்திருக்கேன் 4 லட்சம் தேர்ன்றவங்க. ஸோ இப்போ இவன் தாண்டா ஏதோ பண்றான் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரைலரு. ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சீனு மழைனால செட்டுல ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு, அதனால வேற சீன் ஷூட் பண்றோம். இந்த நியூஸ் ஏதோ யாரோ ஒரு மிஸ்டேக், ஒரு கவனக்குறையால என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கு அந்த இது போல அவர் வேற சீன் நினைச்சுதான் ஓகே செட்டுக்கு வந்துட்டாரு. என்ன சீனுன்னு பாக்குறாரு, என்னங்க எனக்கு சீனே வரல, வேற சீன் வந்து டேரக்டர் டென்ஷனா எல்லாத்திட்டாரு. அவர் சொல்றாரு பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல, பக்கம் பக்கமாக அது டைலாக். நானும் இருக்கேன் அந்த சீன்ல, நானு கருணா சார்லாம் இருக்கும். எனக்கா அவர் வரதுக்குள்ள கரெக்டா பண்ணிடுறா, இதுக்கு மேல நீ சொதப்ப கூடாது, ஒரே டேக் தான். ஏன்னா நம்மளால அது எப்பவுமே நான் வந்து நம்மளால 1 more போக கூடாது, எனி டெக்னிக்கல் இஷ்யூ எது காமன். பட் பீங் அன் ஆக்டர் இது நம்மளோட வேலை, இது கரெக்டா பண்ணணுன்றது நம்ம மைண்ட்ல இருக்கு. அதுவும் இவர் கூட இருக்கும் போதெல்லாம் 1 more போகவே கூடாது அப்படின்னு. ஸோ நான் ப்ரிப்பேர்டா இருந்தேன். அவர் பார்த்தா வேற சீன் நினைச்சிட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நிமிஷம் தாங்க பார்த்தாரு. அப்படி பார்த்தாரு, ஒரு வாட்டி அவருக்குள்ளே பேசிக்கிட்டாரு. ரெடி கிளிசரின் ரெடி டேக் ஆர்டர், ரெடி டேக் முடிச்சார். யார் சாமி இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது டு விட்னஸ் இட் இன் ஃப்ரண்ட்ல கண்டிப்பா அது சூப்பரா இருந்துச்சு. செமையா பண்ணாரு. அந்த ஒரு சீன் பயங்கரமா இருக்கும். நீங்க படம் பாக்குறதுக்கு அப்புறம் நான் இந்த சீன் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபேக்ட் ட்ரைலர்ல இருந்துச்சு அந்த ஷாட். எனக்கு ஒரு சீன் மைண்ட்ல இருக்கு, அது நான் அதுதானா ட்ரைலர்ல வந்தது. அந்த ட்ரைலர்ல இருந்த ஒரு சீன் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த இந்த சீன் இது நான் தவிர எனக்கு எதுவும் தெரியாது அந்த போர்ஷன் சொல்லும் போதே புல்லரிக்குது. ஏன்னா எனக்கு ஆப்போசிட்ல கருணா சார் உடைய அந்த ஒரு ஒரு சின்ன தெரிஞ்சது. ஓகே, கருணா சார் ஏதோ பேசுறாப்ல, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது என்னால புரியுது. இது வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் சீனு, சூப்பரா பண்ணாரு, செமையா பண்ணாரு. எல்லாரும் கை தட்டணும் அவர் நடிச்சு முடிச்சாங்க. அதை தாண்டி தனுஷ் சார் தாண்டி இந்த படத்துல லைக் பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, கே.எஸ். ரவிக்குமார் சார், சூரஜ் சார், ஜெயராம் சார், மமிதா அண்ட் லைக் எம்.எஸ். பாஸ்கர் சார். அவர் நடிச்சது நீங்க பாத்தீங்களா? இல்ல, ட்ரைலர்ல இருக்காரு அவரு. மீன் ஃபிராக்ஷன்ல மிஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அது கண்டே பிடிக்க முடியாது, ஆனா இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா, ரவிக்குமார் சார் ஸ்டேஜ்ல சொன்னாரு. ஆமா இல்ல, நானுமே நோட்டீஸ் பண்ணல. ஐ மீன் அவ்வளோ டீடைலிங். ஐ திங்க் எனக்கு என்னன்னா டேரக்டர் சொன்னது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்கே அது புதுசா தெரியணுன்ற மாதிரி நான் ரீவர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னன்னா ரவிக்குமார் சார் வந்து கேரக்டரை நான் வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ்ல படம், அதுக்கப்புறம் ட்ரைலர்ல வரப்போ அவர் பேசுறப்போ ஒரு சின்ன நுவான்சஸ், அதுக்கு அவர் பயங்கரமா மெனக்கெட்டாருங்க. அவர் பேசும்போது கிளிப் வச்சிருப்பாரு, அந்த பல்லு வந்து லைட்டா நடிக்கும் போது அந்த ஸ்லரியா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணாரு. டப்பிங்க்குமே அதை வச்சுதான் பேசினாரு. ஓகே, இன்ஃபேக்ட் தெலுங்குலயும் அவர் தான் டப் பண்ணியிருக்காரு. அங்க எல்லாரும் வச்சு செட் பண்ணி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு இவரே போய் பண்ணியிருக்காரு. அப்புறம் எனக்கு நான் வந்து ரவிக்குமார் சார் கூட நடிச்சேன், ஒரு 2-3 சீன் இருக்கும் காம்பினேஷன். அதுக்கப்புறம் கருணா சார் கூட தான் காம்போ ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அவரு நிறைய கதை பேசணும் சினிமா பத்தி. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் தனுஷ் சார், கருணா சார்லாம் யாரடி மோனியா அதை ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் நான் சார் என்ன சார் இது அதே மாதிரி இருக்கு சார் ஆமா அப்படின்னாரு. ஸோ அவரு கூட நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஐ மீன் கரையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா எங்க படம் நல்லா இருக்குன்னு நாங்க சொல்றோம்னு எல்லாரும் நினைச்சு கூடாது. உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. சரியா, எல்லா இன்டர்வியூஸ்லயும் இதாண்டா சொல்றீங்கன்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு இருக்கும். பட் உண்மையிலேயே படம் பார்த்தவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சைடா இருக்கட்டும், ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கினவங்களா இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஆர் வெரி 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 ஹாப்பி. ஸோ தனுஷ் சார் எஸ்பெஷலி அவர் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் இருந்து பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஆடியோ லான்ச்ல அவர் சொல்றாரு ஷார்ட் ஷார்ட். இன்ஃபேக்ட் ஒரு முன்னாடி ட்வீட் போட்டிருந்தாரு, வாட் எ ஜீனியஸ் அப்படின்னு போட்டு. அவர் இந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் மேல இது பண்ணி பார்த்தது இல்லை. கரெக்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பெரிய ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்மெண்ட் பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் திங் அபவுட் கரை. மக்கள் வந்து இப்போ கரை பார்க்கறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க, அது ரெடி ஃபார் நவ். ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வரணும்? எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லைங்க. ஒன்று தனுஷ் சார், அவர் படனாலே ஒரு படம் போய் கன்ஃபார்மாக படத்தை பார்ப்பாங்க. 100% இட் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. ஐ எம் வெரி ஷுர் இட் வில் நெவர் பி அ பேட் ஃபிலிம். நான் தைரியமாக சொல்கிறேன். ஓகே, ஹிட் படம் தான், அது எவ்வளோ ஹிட் ஆகுதுன்றது ஆடியன்ஸ் கையில் இருக்கு. ஓகே, இன்னொன்று எவ்ரி ஒன் நோஸ் போர் தொழில்னு ஒரு படம் பண்ண டேரக்டர் வந்து அவரோட 2வது படம். என்கிட்ட என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் வந்து நான் கேட்பேன், என்ன அந்த படம் சரியான படம், அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எதுவும் சொல்லாத அப்படின்னா. சரி, நான் எதுவுமே சொல்லலை.
ஸோ இந்த 2 காம்போ வெரி ஷூர். ஒன்று தனுஷ் சார், ஓகே, அடுத்து விக்னேஷ் ராஜா. விக்னேஷ் ராஜா சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும். எனக்கு வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா அவங்க வந்து பிஃபோர் தே ஸ்டார்டட் ப்ரொடக்ஷன், அவர் ஒரு காலேஜ் சான்சலராக இருக்கும் போதே எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பழக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா டாக்டரேட் வந்து அதுதான். ஓகே, ஸோ அதனால கொடுக்கல. புரியுது. இல்லை நான் எதுவும் கேட்கல. ஸோ அது ப்ளஸ் அவங்க ப்ரொடக்ஷன், அவங்க எங்களோட கிரிக்கெட் டீம் அவங்க தான் இப்போ ஓனர். ஓகே, சிசிஎல் வேல்ஸ் சென்னை கிங்ஸோட ஓனர் வந்து ஒரு பார்ட் வந்து கணேஷ் சாரும், இன்னொன்று வந்து ஸ்ரீபிரியா மேடம் தான். ஓகே, ஸோ அதை தாண்டி அவங்க ப்ரொடக்ஷனில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் இப்போ வந்து பிக் ப்ரொடக்ஷன்னா ஒன் ஆஃப் தி பிக் ப்ரொடக்ஷனில் வேல்ஸ் பேரும் கன்சிஸ்டண்டா 10 படங்கள் அடுத்தடுத்து வச்சிருக்காங்க லைனப்ல. அண்ட் ஒன்னு யாரை சொல்லணும்னு நினைச்சேன், ஜிவி சாரோட மியூசிக் பத்தி வண்டர்ஃபுல். எனக்கு ஆக்சுவலி நான் படத்தை பார்க்கல, பட் ட்ரைலரே எனக்கு பயங்கர ஹாண்டிங்கா. அவர் தனுஷ் சார்னு எக்ஸ்ட்ரா ஒரு படி எந்திரிச்சு இப்படி வேலை பார்க்கறாரு போல இருக்குதா? ஆமா, ஒவ்வொரு அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு சிங்க். கண்டிப்பா சரியான சிங்க். ஜிவி சாரோட இந்த கண்ணம்மா சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது, வேற லெவல், பயங்கரமா இருந்துச்சு. ஒரு மாதிரி ட்ரக் மாதிரி இருக்காது, அது சூப்பர். அண்ட் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வில் பி மாஸ் மூமெண்ட். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ண ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஓகே, ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், சீக்கிரட்டா மெசேஜ் பண்ணார், பார்த்துட்டேன் படத்தை பத்தி எல்லாத்தையும் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்துட்டேன், படத்தை பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, நீ நல்லா பண்ணியிருக்க, அப்படியா, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னா. ஸோ ஹியரிங் குட் திங்ஸ், எக்ஸைட்டட். கிரேட் கிரேட் கிரேட். we are also so much looking forward for the film bro. ரொம்ப சந்தோஷம் இந்த கான்வர்சேஷன் கூட வச்சுக்கிறது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சது எனக்கு அங்கங்க. ஆமா, நான் யோசிக்கும் போது பேக் ஆஃப் த மைண்ட் யோசி, ஐயோ வளர்றான் போல இருக்கு அப்படின்னு. but it was very fun. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. thank you so much. definitely Kara is going to be a very successful film of 2026. தொடர்ந்து நாங்க உங்களுடைய அடுத்த அந்த வெப் சீரிஸ்க்கு காத்துட்டு இருக்கோம். ஷூர் அடுத்த படங்கள் வருது, பாருங்க. yes, thank you so much. Thank you. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.